ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு நீங்க பேத்தி ஆம்படையான்னு சொன்ன இல்லையா? ஆஞ்சநேய சுவாமிகளோட பேர ஆம்படையா? அவருக்கு ஒரே பொண்ணு தான். ஆஞ்சநேய சுவாமிகள் ஒரே பொண்ணு, அவருக்கு ஒரே பிள்ளை. ஒரே பொண்ணுக்கு ஒரே பிள்ளை, ஒரு பிள்ளை 2 பொண்ணு. ஓ சரி. எங்க மாமியாருக்கு. சரி. அதனால நான் வந்து அவர் பொண்ணோட மாட்டு பொண்ணு, ஆஞ்சநேயரோட பொண்ணோட மாட்டு பொண்ணு. நீங்க ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசனம் பண்ணிருக்கீங்க? ஆமா பண்ணிருக்கேன். அவ சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்துக்கல? இல்ல, நீங்க கல்யாணம் ஆகி வரும்போது அவர் ஆசிரமம் வாங்கிட்டா. யார்கிட்ட ஆசிரமம் வாங்கிட்டா ஆஞ்சநேய சுவாமி? உபனிஷத் பிரமேந்திர மடத்துல. எங்க? காஞ்சிபுரத்துல உபனிஷத் பிரமேந்திரா மடம் இருக்கு. ஆமா, அது வந்து அந்த பெரியவா வந்து ராமநாமத்துல ரொம்ப ஈடுபாடு உடையவா. அதனால பெரியவா வந்து நீ பஜனை வம்சத்துல வந்தவன் தானே, ஆஞ்சநேய சுவாமிகள் ஹரிகி அவ அப்பா அண்ணா ரொம்ப உஞ்சோர்த்தி பண்ணிட்டு பஜனையில ரொம்ப ஈடுபாடோட இருந்தவன். அதனால நீ பஜனை வம்சத்தை சேர்ந்தவன், ராமநாமத்துல ரொம்ப ஈடுபாடோட இருந்திருக்காரு உபனிஷத் பிரமேந்திர சுவாமிகள். அதனால வந்து நீ வந்து அந்த மடத்திலேயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். வந்து அவ குரு பேரு இஷ்ட சித்தேந்திர சரஸ்வதி. ஓஹோ, உபனிஷத் பிரம்மேந்திரா மடத்துல அவளுடைய அதிஷ்டானம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கு இல்லையா? ரைட்டு. அவள்கிட்ட இவ ஆசிரமம் வாங்கிட்டா ஆஞ்சநேய சுவாமிகள். ஆஞ்சநேய சுவாமிகள் பூர்வாசிரமத்தில் என்னவா இருந்தார்? ஹைகோர்ட்ல வேலையா இருந்தார். ஹைகோர்ட்ல வேலையா இருந்தார். ஆமா, அடிக்கடி பெரியவாட்ட வந்துட்டு இருந்தார். அதாவது பெரியவாளை பார்த்ததுல இருந்து ரொம்ப பெரியவாள்கிட்ட மனசு ஈடுபடுத்திட்டு ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி வந்து பெரியவாளை பார்த்துட்டு இருந்தார். பெரியவா அடிக்கடி நீ வரையே எப்படி வர, உனக்கு லீவு கிடைக்கிறதா அப்படின்ட்டுலாம் ஒரு தடவை கேட்டிருக்கா. இல்லை நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னானா. சொன்னோடனே பொய் சொல்லிட்டு இங்கே வராத அப்படின்றாலாம் பெரியப்பா. உடனே அவர் என்ன பண்ணார், ரிட்டைர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டார். என்னால் பெரியவாளை பார்க்காம இருக்க முடியாது, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட். நான் இனிமேல் வந்து எனக்கு வேலைக்கு போக வேண்டாம், ஒரு பொண்ணு தான், எனக்கு வேலைக்கு போய் ஒன்றும் ஆக வேண்டாம். சம்சாரம் படுத்துட்டு இருக்கும்போதே அவர் ஒய்ஃபு ரொம்ப படுத்துட்டு இருந்தா. அப்போவே அவர் படுத்துட்டு இருக்கா. எங்கள் மாமியாருக்கு வந்து நிறமாச கர்ப்பிணி. பெரிய வியாச பூஜை எங்கேயோ சாத்துர்மாசியம் எங்கேயோ இருக்கா, எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் சாத்துர்மாசியத்துக்கு போகணுன்னு இவருக்கு ஒரு ரொம்ப போனோன்ட்டு ஒரு வேகமாக இருக்குது, உத்வேகமாக இருக்குது. இவர் வந்து 2 பேர்ட்டையும் கேட்டிருக்காரு. அவர் பொண்ணுகிட்டையும் ஆமா, ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியாயில்ல, பொண்ணு நிறமாசம், அதாவது உங்காத்து மாமாவை வயிற்றுல வச்சிருந்தா. அது தெரியாது. சரி ரைட், யாரோ ஒருத்தர், அது கரெக்டா தெரியல. சரி. உடனே 2 பேரும் நீங்க பெரியவாளை பார்க்க போகணும்னு நினைக்கிறத நாங்க தடை பண்ண மாட்டோம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டா. சரின்ட்டு இவர் எங்க இருக்கான்னு தெரியலையே பெரியவா அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கார். வடக்க இருக்கான்னு தெரியும், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கார். யாரோ கோயில்ல இருந்து பிரசாதம் எடுத்துட்டு பெரியவா கேம்புக்கு போறவா அங்க சென்ட்ரல்ல பார்த்துட்டேன். பெரியவா கூட்டின்னு போவாங்கிற தைரியத்துல தான் நான் வந்தேன். நீ உங்க வந்திருக்கல, நல்லதாச்சு, அங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டேன். என்ன ஒரு நம்பிக்கை இல்ல. அவருக்கு பூர்வாசிரம பேர் என்ன? ஆஞ்சநேயர். பூர்வாசிரம பேர் தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்னே பேரா? ஆஞ்சநேயர்னே பேரு. அவ அண்ணாக்கு ராமச்சந்திர ஹரிகின்னு பேரு, இவருக்கு ஆஞ்சநேயர்னு பேரு. சன்னியாசம் அனுப்புறம் அனந்தானந்த சரஸ்வதிகள்னு பேரு. ஆனா ஆஞ்சநேய சுவாமிகள்னா தான் தெரியும். ஆமா, அனந்தானந்தேந்திர சுவாமிகள், அனந்தானந்தேந்திர சரஸ்வதின்னு தான் பேரு. ஆசிரமம் அனுப்புறோம். சரி, அப்படின்னு கிளம்பி அவ பாட்டுக்கு பெரியவா தரிசனம் பண்ண போயிட்டார். பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் இங்க எங்க மாமியாருக்கும் குழந்தை பிறக்கலையா, அவ மாமியும் நார்மலா இருந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு எல்லாமே அனுகூலமா பெரியவா அமைச்சு கொடுப்பாங்கிற ஒரு தைரியம், நம்பிக்கை அவருக்கு. எப்ப ஆசிரமம் வாங்கிட்டார்? என்ன வருஷம் இருக்கும் அது? 53 ஆசிரமம் வாங்கிட்டார். அவர் வந்து ஆசிரமம் கொடுன்னு பெரியவாள்கிட்ட கேட்டுட்டே இருந்திருக்கா. பெரியவா வந்து இருக்கட்டும் ஆட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாள். ஒரு நாளைக்கு என்னாச்சு, பெரியவா தீபாரத்தனை பண்ணும்போது பூஜை பண்ணும்போது போகாம இருக்க மாட்டா.
இந்த தானே சமையல் பண்ணி தான் சாப்பிடுவா, மடத்தில் சாப்பிட வேண்டாம்னு பெரியவா சொல்லியிருந்தா. ஒரு ரூம் வச்சுட்டு தானே சுயம்பாகம் பண்ணி தான் சாப்பிடுவாள். இங்கே ஆற்றுலேருந்து ஏதோ பொடி இடி எடுத்துன்னு போயிடுவா, ஒரு இது பண்ணி தானே. மடத்து சாப்பாடு வேண்டாம் அவனுக்கு. பெரியவா நிறைய அவருக்கு கண்ட்ரோல்னா, புளி இல்லாமல் இரு, மிளகா சேர்த்துக்காம இரு, இதெல்லாம் அவர் அனுசரம் இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து இவர் ஏதோ புகை ஜாஸ்தியாக போய் மூச்சு திணறி தன்னோட பிரஜை இல்லாமல் அப்படியே ரூமில் விழுந்து கிடக்கார் ஆஞ்சநேயர். ஆமாம். இவர் வந்து பெரியவா தீபாராதனை பண்ணும்போது இவர் ரெகுலராக வருவார், வரலையேன்னுட்டு தீபாராதனை முடிஞ்சோடனே அடுத்த மேனேஜர் பார்க்கறதுக்காக இவர் ரூமுக்கு வந்திருக்கார். ஏன் வரல, அவர் வராமல் இருக்க மாட்டாரே அப்படின்னு வந்து பார்த்தானே அவருக்கு மயக்கம். இவருக்கு எழுந்திருக்க முடியல, கொஞ்சம் ஆஸ்மாவெல்லாம் உண்டு இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவர் மயக்கமாக இருக்கார், பிரஜையே இல்லை அவருக்கு அப்படின்னு வந்து பெரியவாட்ட சொல்லியிருக்கார். பெரியவா தீர்த்தம் கொடுக்கும்போது விசாரிச்சிருக்கா, ஏன் வரலன்னு. இந்த மாதிரி இருக்காருன்னு ஒன்று. அப்படியா, வந்து எங்கிட்ட ஆசிரமம் கொடுன்னு கேட்டுட்டே இருந்தார். நான் வந்து கொடுக்கலை, அதை கொடுத்துட்டேன்னா பரவாயில்ல, ஏன்னா அவர் வேறு எதுவும் எங்கிட்ட கேட்டது கிடையாது அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டு கிட்டக்க வந்து உட்காந்து அந்த ரூமுக்கு வந்து அவர் கிட்டக்க வந்து உட்காந்து உதர்ணியால் தீர்த்தத்தை எடுத்து அவர் கண்ணு மூஞ்சி நான் தொடச்சி வாயில் கொஞ்சம் தீர்த்தத்தை விட்டுட்டு அங்கேயே உட்காந்து இருந்திருக்கார். அதுக்குள்ளே இங்கே டெலகிராம் கொடுத்து, அப்போ நான் ஃபோன் கிடையாது, டெலகிராம் கொடுத்து உடனே எங்கள் மாமியார் எங்கள் ஆத்துக்கார் வந்து அவர் தான் பண்ணணும், அவருக்கு பிரஜை இல்லை, எப்படி இருக்குமோ என்னவோ சொல்லி அனுப்பிவிடுன்ட்டானான் பெரியவா. வெள்ளம் வந்திருக்கார். வந்த உடனே மாதிரி வேறு எதுவும் கேட்டதில்லை, ஆசிரமம் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தார். இதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னானா. வரத்துக்குள்ளே அவருக்கு பிரஜை வந்துடுத்து. பிரஜை வந்து அவர் கண்ணை திறக்கிற வரைக்கும் பெரியவா அண்ணாண்ட எழுந்து போக்காம பிக்ஷை கூட பண்ணலையாம் பெரியவா. இவர் எழுந்து கண்ணை திறந்த பிறகு தான் அவர் பிக்ஷை பண்ணவே போயிருக்கு பெரியவா. ஆமாம். அப்புறம் எங்கள் மாமியார் நாங்கள்லாம் வந்திருக்கோம், நான் கூட்டின்னு போகிறேன், எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்துட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு உங்கள் மாமா சொல்லியிருக்கா. எங்கள் மாமியார் சொன்னாங்க. அதுக்கு வந்து பெரியவா, ஏன் வந்து நீ அழிச்சுன்னு போனால் அவருக்கு காலகதி வராதுன்னு ஏதாவது நிச்சயமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவருக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, இந்த நான் ஆசிரமம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ அதுக்கு முன்னாடி வேணா கூட்டிகிட்டு போனா, இப்போ கூட்டிகிட்டு போக வேண்டாம், இப்போ என்னோட இருந்தால் தான் அவருக்கு உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு வேணா வந்துட்டான். அதுக்கு அப்புறமும் அவர் ஆற்றுல ரொம்ப பற்றுதலோட இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கொண்டு வச்சுட்டு இருந்தார். அதுலேயும் அவர் பெரியவாட்ட போகிறேன்னு ஒரு பெரியவாடை விட்டு அவரால் இருக்கிறது கொஞ்சம் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அங்கேயே போய் இருந்திருக்கார். அப்புறம் அந்த மாதிரி உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் அவரை கூப்பிட்டு ஆசிரமம் கொடுன்னு சொல்லி ஆசிரமம் வாங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. அதுக்கப்புறமா மாமி இருந்தா? மாமி எங்கள் மாமியார் இருந்தார். அவள் அம்மா இல்லை, அவள் ஆத்துக்காரி இல்லை. அவள் ரொம்ப சின்ன வயசுலேயே போயிட்டா. 50 வயசோ என்னவோ இருக்கும்போது மாமியார் இருந்தா. எங்கள் மாமியார் இருந்தார், அவருடைய பொண்ணு. ஆமாம். அதுக்கப்புறமா போய் அதுக்கப்புறம் நீங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணுவீங்களா ஆஞ்சநேய சுவாமியில? பண்ணுவோமே. எங்கள் கல்யாணம் ஆனவுடனே போய் தரிசனம் பண்ணிட்டோம். சரி. எப்போ போனாலும் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிங்கன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லுவா. வேற ஏதாவது சொல்லியிருக்காளா பெரியவாளை பற்றி ஆஞ்சநேய சுவாமிகள்? நிறைய பெரியவாளை பற்றி தான் அவருக்கு எப்போ பார்த்தாலும். அதாவது ஒரு இருட்டில் ஒரு தடவை ஏதோ முடிய காத்தால ஏதோ கொல்லை பக்கம் போகிறதுக்காக எங்கேயோ போயிருக்கார். நதிக்கரையில் இது மணி என்னன்னு தெரியல அவருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருந்து எங்கேயோ போயிருக்கார். போன போது ஒரு குழி இருந்திருக்கு, மேலே புல் மூடி இருந்திருக்கு. இருட்டில் அவருக்கு தெரியல, அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டார். ஓ சுவாமிகள் எங்காத்து ஆஞ்சநேய சுவாமிகள். அது அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டார். விழுந்த உடனே சரி நமக்கு இன்னைக்கு இப்படியே யாரும் பார்க்கல, ஒத்துக்குமே தெரியாது, நம்ம எழுந்து வந்துட்டோம் விடிய காத்தால. இந்த குழிக்குள்ளே விழுந்துட்டோம். பெரியவா காப்பாற்றினாதான், வேற எதுவும் கிடையாது.
அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழிக்குள்ளேயே ரொம்ப பள்ளம், ஏற முடியல, அவரால் ஏறி பார்த்துக்க முடியல. எந்த ஊரில் இது? எந்த ஊரில் என்ன? சரி. உடனே ஏதோ ஒரு கிராமம், இந்த யாத்திரையில் ஒரு கிராமம், சின்ன ஊர். உடனே பெரியவாளை ஸ்மரணம் பண்ணிட்டு ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. முதல்லலாம் ஏற முடியல, அப்புறம் ஏதோ டக்குன்னு ஏறிட்டார். எப்படி ஏறணுன்னே தெரியல. அப்புறம் போது விடுஞ்சப்புறம் வந்து பார்த்தாங்கன்னா அந்த பள்ளத்துலேருந்து நம்ம எப்படி ஏறணும். அப்புறம் எல்லாரையும் அழிச்சும் வந்து காட்டினாராம். இந்த பள்ளத்தில் நான் விழுந்துட்டேன், பெரியவாளை தான் நினச்சிட்டேன், பெரியவா கிருப்பை இல்லாமல் நம்ம இன்னைக்கு வெளியில் வரப்போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பெரியவாளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவருக்கு நிறைய எத்தனையோ ஒரு தடவை அது கொஞ்சம் ஏதாவது தப்பு பார்த்தாருன்னா வெடுக்குன்னு சொல்லிடுவாரு. ஆமா, ஆஞ்சநேய சுவாமிகள் கோபம் வந்து மரத்துல பிரசித்தம். அந்த மாதிரி எங்க இடத்துல இவர் வந்து முன்னாடியெல்லாம் குடுமி வச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் ஏதோ டைஃபாய்டு வந்து குடுமையை எடுத்துட்டு கிராப் வச்சுட்டேன். அப்போ வந்து குடுமி வச்சுட்டு இருக்கும்போது விவேகானந்தா காலேஜில் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ குடுமையை பற்றி இந்த காலேஜில் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க, சும்மா ஏரியா அது என்னென்னலாம் சொன்னான்ட்டு எழுதி வச்சுருந்தாரு ஒரு பேப்பரில். அது அவர் ஏதோ ஊருக்கு இங்கே வந்திருக்கும் போது இந்த பேப்பரை பார்த்துட்டு எடுத்துன்னு போய் பெரியவாட்ட கொடுத்துட்டேன். இந்த மாதிரி என்ன சொல்கிறா. அப்புறம் பெரியவா அடுத்த தடவை போகும்போதும், நீ பெரிய தீரம் தான், இவ்வளோ பேர் இவ்வளோ கிண்டல் பண்ணுறா, நீ குடுமி வச்சுட்டு இருந்தியே, காலேஜில் படிச்சுட்டோ, நீ பெரிய தீரம் தான் அப்படின்னு பெரியவா சொன்னாங்க. ஐயோ, நம்ம ஆற்றுல சும்மா எழுதி வச்சுட்டு இருந்ததை கொண்டு இவர் பெரியவாட்டை காட்டிட்டாலேன்னு இவருக்கு ஒரே பயம். அப்புறம் டைஃபாய்டு வந்தது, தலை குடுமி போயிடுத்து, கிராப் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உள்ளே போனோன்னா மடத்து உள்கட்டில் விட மாட்டா. அப்போ குடுமி வச்சுட்டு இருந்தால் தான் உள்ளே விடுவார். அப்போ சுவாமியோட ஆஞ்சநேய சுவாமியோட வந்து வராதே நீங்கள் வராத போ அப்படின்னு சொல்லுவா. மேனேஜர்லாம் திட்டுவா, எங்கே இருந்தோ வந்திருக்கான் பெரியவாளை பார்க்கணுன்ட்டு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே, வந்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் எத்தனையோ பேர் வரா, எப்படி எல்லாமோ வரா, ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவா. ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் கண்டிப்புன்னா கண்டிப்பு தான், குடிமையில் வரக்கூடாது அப்படின்னு விடுவார். அதே மாதிரி ஒரு தடவை யாரையோ என்னவோ மூணாவது மனுஷன் யாரையோ என்னவோ சொல்லிட்டாருன்ட்டு பெரியவாட்ட போய் அவர் சொல்லிட்டா, இந்த மாதிரி சொல்லிட்டாரா போய் சொல்லிட்டாங்க. உடனே அவர் இங்கே வந்து பாரு, நீ வந்து நாக்கை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப அனாவசியமாக பேசுகிறேனே, யாரு என்னன்னு தெரியாமல் எதுக்கு நீ இப்படி என்ன சொன்னேன், இன்னைக்கு நீயும் விட்டு பண்ண வேண்டாம், நானும் விட்டு பண்ணல அப்படின்ட்டால. நம்ம 2 பேரும் இன்னைக்கு உபவாசம் தான், நீ சொன்னதுக்காக நானும் சேர்ந்து உபவாசம் அப்படின்ட்டா. அப்புறம் அவர் பேசுவாரா, அப்புறம் எப்படி பேச முடியும், அப்புறம் பேச ரொம்ப, அதாவது பேச்ச ரொம்ப கம்மி பண்ணிட்டாராம். இதெல்லாம் அவரே சொல்லுவார். அதாவது நாங்கள்லாம் போனோன்னா, இப்போ மடத்துக்கு போனோன்னா, அது எங்கள் இடத்துல இவர் வந்து அம்மா அப்பா இருக்கும்போதே, சுவாமிகள் இருக்கும்போதே இவரோட காலம் ஆயிடுது. ஆமாம், 41 வயசு தான் இவருக்கு. அப்போ இவர் தான் சுவாமிகளுக்கு தாத்தாக்கு நான் தான் பண்ண போகிறேன்ட்டு குடுமையெல்லாம் அந்த முடிகிற மாதிரி போட்டு பார்த்துட்டு, நீ வந்து இப்படியெல்லாம் மொட்டை தலையோட எனக்கு பண்ணக்கூடாதுன்னு அவர் சொன்னார்னு குடுமை வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஏதோ முடிச்செல்லாம் போட்டு பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ திடீர்னு ஏதோ மாதிரி உடம்பு சரியில்லாமல் வந்து இவரோட இதாக எடுத்து, அதுக்கு முன்னாடி பெரியவா கூப்பிட்டு, ஆஞ்சநேய சுவாமிகளை கூப்பிட்டு, நீ காசிக்கு போ, நீ இங்கே இருக்க வேண்டாம், ஒரு பிஜி பால் நீலகட்டை சொல்லி காசிக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து அவர் அனுப்பிடு, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நவராத்திரி போது பெரியவா அவர் அனுப்பியிருக்கா காசிக்கு. தீபாவளி முடிஞ்சு ஸ்கந்த சக்தி இன்னைக்கு அவரோட இது அப்படியா, பெரியவா இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா எங்கள் மாமியார்லாம் போய் வருத்தப்படுவாங்கன்ட்டு இது சொல்லி முன்னாடியே காட்சிக்கு அனுப்பிட்டு. உங்களுக்கு எவ்வளோ குழந்தைகள்? எனக்கு 2 பிள்ளை ஒரு பொண்ணு. 2 பிள்ளை ஒரு பொண்ணு. இவன் தான் பெரியவன். அவர் பெரியவர். இவன் தம்பி வந்து துறப்பாக்கத்தில் வீடு கட்டி, துறப்பாக்கத்தில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வேலையாக வேலையில் இருக்கார். பொண்ணு டெல்லியில் இருக்கு. பொண்ணு டெல்லியில் இருக்கா.
இந்த வந்து ஆஞ்சநேய சுவாமிகளோடது தான். ஆஞ்சநேய சுவாமியில் இருந்த இது அவருடைய வீடு. அதில் அப்படின்னா அவர் பொண்ணுக்கு வந்தது, பொண்ணுலேருந்து உங்காத்து மாமாவுக்கு வந்தது. இப்போ ஒரு பெரிய பையன் இருக்காரு. இந்த இடத்துல மகாபரிவா வந்திருக்காருன்னு சொன்னது இல்லையா? பெரியவா ஆஞ்சநேய சுவாமிகளுக்காக தான் வந்திருக்கார். அவருக்காக தான் பாதுகா கொடுத்தது, அவருக்காக தான் பாத பூஜை ஏத்துண்டது. அது என்ன சொல்லுங்க, அது எந்த வருஷம் இருக்கும் பெரியவா இந்த ஆத்துக்கு வந்தது? அது வந்து 58 பெரியவா மெட்ராஸ் 57 பெரியவா மெட்ராஸ் கேம்ப்ல இருந்தாரு. சம்ஸ்கிருத காலேஜில் தங்கி இருந்தால அப்பதான் மாமா பண்ணதுக்கு அப்புறம் வந்தாரே மாமி. இல்ல பெரியவா அப்புறம் இல்ல 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 அது புது பெரியவா. அது புது பெரியவா வந்தாமா ஜெயேந்திர சுவாமிகள். பெரியவா மகாபெரிவா வந்து உங்காத்து மாமா இங்க இருக்கும்போது வந்திருந்தா. சரி, அப்ப வந்து வருவா. வந்தான்னா வில்வ மரத்துல உட்காந்து, வாசல்ல இருக்கிற வில்வ மரத்துல உட்காந்து ஜபம் பண்ணுவா. சரி, இங்க வந்து அது புது பெரியவாள் ஆக்ஷன் வந்து அம்பாள் படத்தை காட்டி அது ஆஞ்சநேய சுவாமிகளோடய அனுப்பி நீ போய் அவத்துல அம்பாள் படத்தை அம்பாளை பார்த்துட்டு வா, தரிசனம் பண்ணிட்டு வா, வந்து என்ன விசேஷம்னு வந்து சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்புறம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போய் பெரியவா இந்த மாதிரி என்னென்ன பார்த்தா, எப்படி அவ அதை ஃபீல் பண்ணா அப்படிங்கிறத போய் பெரியவாட்ட சொல்லியிருக்கா. அப்புறம் வருவா, எப்போ வருவான்னு சொல்ல முடியாது, திடீர்னு கிடுக்கிட்டுன்னு வருவா. ஒரு தடவை எங்கள் மாமனார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தார். அந்த சமயத்தில் பெரியவா வந்துட்டான்னுட்டு எங்கள் மாமியார் பூர்ண கும்பமெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டு சட்டுன்னு ஒரு ஆரத்தி எடுத்து பாட்டு பாடி சத்குரு பாமாலையும் பெரியவா மேலே பாட்டு நிறைய போட்டிருக்காரு எங்கள் மாமியார். இந்த அனுபவம் எல்லாம் பாட்டு போட்டிருக்கேன். ஆமாம், பெரியவா ஆற்றுக்கு வந்தது எல்லாமே. இப்போ நான் சொன்னேனே வில்வ மரத்தடியில் உட்காந்துருக்கிறது, அது எல்லாமே பாட்டில் வரும். எல்லாமே பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ தானே அவருக்கு இது பண்ணிட்டு எங்கள் ஆற்றுல அவருக்கு வந்து பெரியவா சந்நிதியில் தான் அக்ஷர அபியாசம், பெரியவா சந்நிதியில் தான் பூனல், எல்லாமே அங்கே தான் மடத்தில் தான். பெரியவா எங்கே கேம்ப் இருக்காளோ அங்கே தான் போய் நான் பண்ணிட்டு வருவா. அந்த மாதிரி. ஸோ இப்போ பெரியவா மேனால உழுக்கில் வந்தால அப்போ நேராக ஒரு தடவை 2 தடவை நடந்தும் நிறைய வந்திருக்கா. ஆனால் அன்னைக்கு பாத பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு மேனாவோட உள்ள வந்தான். வந்து உட்காந்து அப்போ ஆஞ்சநேய சுவாமி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? இல்லை, அதுக்கு முன்னாடி புது பெரியவாள் ஆயிடுச்சுன்னு வந்தாலும் அப்போ வந்து நான் இப்படி போகிறது, அது சொந்த வீடாச்சு அப்படின்னு கேட்டிருக்கேன். சொந்த வீடாக இருந்தால் என்ன, இங்கே வந்துட்டியானோ இனிமேல் சொந்தம் கிடையாதானோ எனக்கு, நான் வந்துட்டு அது மடமாயிடும். ஆமாம் அப்படின்னால அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன், ஆக்சுவலி நான் இருக்கிற இடம் மடம் தானே, நான் சொல்லிட்டேன்னா நீ வர வேண்டியது தானே அப்படின்னால இனிமே உனக்கு சொந்த வீடு ஏது. எல்லாரும் அதாவது வேற இன்னொரு சன்னியாசி வந்து இவரோட ஆசிரமம் வாங்கிட்டவர் வந்து பென்ஷன் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் பெரியவா வந்து இவரை எனக்கு பென்ஷன் வேண்டாம்னு இவர் எழுதி கொடுத்துட்டார். கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் ஆசிரமம் வாங்கிக்கிறேன், இனிமேல் எனக்கு பென்ஷன் வேண்டாம், எனக்கும் பூர்வாசிரமத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த பேரே மாறி போயிடுது அப்படின்ட்டு பென்ஷன் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் பெரியவா வேற யார்கிட்டயோ சொல்கிறானா இவர் பென்ஷன் சன்னியாசி இல்லை அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். அப்புறம் மேனாலேருந்து உள்ளுக்குள்ள வந்து உட்காந்து பாத பூஜை பண்ணுங்க அப்படின்னா. உங்கள் மாமியாரும் மாமனாரும் பண்ணால? ஆமாம். அவள் மீதி அவர் சுவாமிகள்னா கூட நின்றுட்டு பாட்டு குருகீர்த்தனை பாடு அப்படின்னாரு எங்கள் மாமியார்கிட்ட. பஜனை எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா பண்ணுவாள். எங்காத்து சுவாமி ராதாகிருஷ்ணனை தொட்டு கொடுத்து நீ இனிமேல் பஜனை பண்ணு, அனுஷத்துக்கு அனுஷம் மடத்துக்கு போய் பஜனை பண்ணிட்டு இருந்தார் எங்கள் மாமியார். இங்கே பெரியவா கேம்ப் மெட்ராஸில் இருந்தால் மெட்ராஸில் போய் பண்ணுவார். காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் திடீர்னு நினச்சிப்பார் இன்னைக்கு அனுஷம்பார் பையில் ஒரு பாட்டில் ஆரத்தியை கரைச்சி எடுத்துப்பார். ஒரு பஜனை புஸ்தகம் ஒரு சப்பளா பையில் எப்போவும் ரெடியாக இருக்கும், டக்குன்னு கிளம்பிடுவார். கேட்டான்னா எனக்கு பெரியவா இருக்கிற இடம் தான் எனக்கு அம்மாவா மாமியார் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லுவா. அப்படிதான் எங்கள் மாமியார் தான் சொல்லுவார். ஒவ்வொரு போனான்னா ஒரு தட்டு வச்சுருப்பார், அதில் ஆரத்தியை கொட்டி எடுத்து பெரியவாளுக்கு, பெரியவா எங்கள் மாமியார் வந்து அப்படியே நின்றுடுவார். உடனே ஆரத்தி எடுத்து பாட்டு பாடி
நீங்க எல்லாம் யாராவது கத்துட்டு இருக்கீங்களா இந்த பாட்டெல்லாம்? எல்லாமே நாங்கள் பாடி பாடி நல்லா பாடுவா. இப்போ பாட முடியல. இப்போ இதுவாகிடுது, மூச்சு இருக்கிறது, தொண்டையே இவ மாறி. பாடுவாளா? அப்புறம் மகாபாகியம் உங்களுக்கு. உங்களை பார்க்கறது எங்களுக்கு பாக்கியம். ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து பூர்வாசிரமத்துக்கு அங்கே போயிட்டு பிட்சைக்கு வரலையே, ஏன் வர பூஜைக்கு வரலன்னு சொல்லிட்டு கேட்டு பெரியவா போய் உட்காந்து அவர் பிரஜா வர மட்டும் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா? அது மட்டும் வந்து அவருக்கு வந்து பிரஜை இல்லாமல் இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து அவரோட வாயுடைய விட்டு ஆபத் சன்னியாசம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எழுதி உட்காந்துட்டார். ஓ, அது ஒரு நியூஸ் இல்லையா? ஆமா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆமா, அப்படிதான் நீயே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. ப்ளஸ் அங்கே அந்த இதுலேயும் கல்கி தீபாவளி மலர்லையும் இருந்தது இது. உங்க பாட்டி பண்ண பாட்டியோட மாமியார் இல்லையா? நீங்க பாட்டியோட மாமியார் பண்ண பாட்டு இல்லையா? பெரியவா மேல எழுதின பாட்டு. ரொம்ப சந்தோஷம், பாடுங்கோ. கண்டு வர வேணுமடி, காலில் விழ வேணுமடி, கருணாசாகர ரடி சக்கியே எங்கள் குருநாதரடி, சக்கியே எங்கள் குருநாதரடி. காடு மலை சுற்றினாலும் கடுந்தவம் புரிந்தாலும் காண கிடைக்குமடி, சக்கியே எங்கள் குருநாதனை போல். பார்க்க பார்க்க திகட்டாத பரமாத்மா தரிசனம் பார்க்க நாம் சென்றிடுவோம், சக்கியே பாவம் சென்றிடுவோம், சக்கியே பாவங்கள் தீர்ந்திடுமே, சக்கியே பாவங்கள் தீர்ந்திடுமே. நடந்து நடந்து வந்து நமக்கு அருள் புரிந்து நல்லுரைகள் சொன்னாரடி, சக்கியே நடுரை பயமேதடி, சக்கியே நமக்கினி பயமேதடி. வெயில் மழை எல்லாம் சுற்றி வேகமாகவே வந்து வேதனைகள் தீர்ப்பாரடி, சக்கி மனவேதனைகள் தீர்ப்பாரடி, சக்கியே விந்தையை பார்த்தாயோடி, சக்கியே விந்தையை பார்த்தாயோடி. தஞ்சம் என்றடைந்தோரின் நெஞ்சின் கவலை தீர்ப்பார், அஞ்சாதே என்றே சொல்வார், சக்கியே அஞ்சாதே என்றே சொல்வார், சக்கியே ஆறுதல் சொல்லிடுவார், சக்கியே ஆறுதல் சொல்லிடுவார். வர்ணாசிரம தர்மத்தை வழுவாதிருப்பதற்கு வழியெல்லாம் சொல்வாரடி, சக்கியே வருத்தங்கள் தீர்ப்பாரடி, சக்கியே வருத்தங்கள் தீர்ப்பாரடி. குறுகிய காலத்திலே குரு கிருபை வேணுமடி, குறையொன்றும் வாராதடி, சக்கியே கும்பிட வேணுமடி, சக்கியே கும்பிட வேணுமடி. அன்பர்களுக்காகவே அருள்மழை பொழிவாரே, அருகிலே செல்வோமடி, சக்கியே அள்ளி குடி போமடி, சக்கியே அள்ளி குடி போமடி. ஜெயக்குடி பிடித்து கொண்டு ஜகத்குருவை நினைத்து ஜகமெல்லாம் வென்றிடுவோம், சக்கியே ஜகமெல்லாம் வென்றிடுவோம், சக்கியே ஜென்ம சாபல்யமாகுமே, சக்கியே ஜென்ம சாபல்யமாகுமே. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆஞ்சநேய சுவாமிகளுடைய இப்போ பாட்டி பேசிட்டு இருந்தா இல்லையா? பாட்டியோட முதல் பையனா? பாட்டியோட இப்போ பேசிட்டு இருந்தா அவளுடைய இது வந்து எங்க அம்மா. அம்மா அதான் அவளுடைய பையன். உங்களுடைய 2 பொண்கள். வா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
இது ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு கொடுத்த பாதுகையா இல்லைன்னா அதுக்கப்புறமா கொடுத்தாளா? ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு கொடுத்ததுதான். பெரியவா ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு கொடுத்த பெரியவாளுடைய பாதுகை. ஆமா இந்த சுவாமியை தான் தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னாளா புது பெரியவாளை? ஆமா ஆமா ஆ? ஆமா. என்ன விசேஷம் இருக்குன்னு? அதாவது சுவாமியும் அம்பாளும் இந்த ஸ்ரீபுர பிந்து மத்தியஸ்த சித்தாமணி மந்திரஸ்த சிவாகார மஞ்சஸ்தித சிவகாமே சாங்கஸ்தா. ம் அது வந்து சதாசிவ மஞ்சம். ம் இந்த 4 கட்டுக்காரன வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் 4 பேர் இருக்கா. ம் ம் இது வந்து காமேஸ்வரனோட மடியில காமேஸ்வரி இருக்கார். உட்காந்துட்டுருக்கா. 2 பேர் கையிலையும் ஆயுதங்கள்லாம் சேமா இருக்கும். ஓ, அம்பாளுக்கும் சுவாமிக்கும். ஆமா. இது ஆஞ்சநேய சுவாமி. இது ஆஞ்சநேய சுவாமி.